கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். உன்னத பாட்டு 1:6. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா, என் சொந்த திராட்சை செடியை நான் காக்கவில்லை. நான் கருப்பா இருந்தாலும் பார்க்காதீங்க, வெயில் என் மேல பட்டுச்சு அப்படின்னா சாக்கு பூக்கு சொல்றது. இவங்கனால தான் நான் பாவம் செஞ்சேன், இவங்கனால தான் என்னை தூண்டி விட்டாங்க, இவங்க பேச்சை கேட்டுதான் நான் கல்யாணம் பண்ணேன், அதனால அவங்களுக்காக, அதான் சொல்கிறேன், மனுஷனுக்காக பிரியப்படுத்துறதுனால தான் சொந்த வாழ்க்கையை சரியாக கவனிக்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராட்சை செடினா என்ன குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பிதா வந்து தோட்டக்காரராக இருக்காரு, இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறாரு, அப்புறம் நம்ம கொடிகளாக இருக்கிறோம், அப்புறம் கனிகள் வருது. அப்போது அந்த கனிகள், அந்த 9 கனிகளில் சந்தோஷம். அப்போ திராட்சை ரசம்னா ஒரு களிப்பை கொடுக்குது. அப்போ அந்த சந்தோஷம், இயேசு தான் நிரந்தர சந்தோஷம். நம்ம வேற எந்த ஒரு திராட்சை ரசத்து குறித்தும் நம்ம மாம்சத்து குறித்தும் பேசலை. அப்போ அவரு தான் அதுலேயும் மேலான இன்பமானது. அப்போ சொந்த திராட்சை ரசம் நம்ம இன்னைக்கு சொந்தமாக போய் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறதில்ல, எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி நிற்கிறது. பாஸ்டர் ப்ரே பண்ணிட்டோம், விசுவாசி ப்ரே பண்ணிட்டோம், அப்பா அம்மா ப்ரே பண்ணிட்டோம், அப்படி டிபெண்ட் பண்ணி நிற்கிறது. அதனால அவங்க பாவம் செஞ்சாலும் நம்மளும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஊழியக்காரங்களை சில பேர் பாவத்தில் விழுறாங்க, இச்சையிலையும் பணத்துலையும் அப்படி விழும்போது அவங்களும் விழுந்துடுறாங்க. எதுனாலனா அவங்கள ஃபாலோ பண்ணுறது. அப்போ இன்னைக்கு நம்ம சொந்த திராட்சை தோட்டத்தில் காவல் காக்கிறவங்களா இருக்கணும். எப்படின்னா இயேசுவோட உறவாடணும். அதில் கிடைக்கிற சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. ஒரு அவரு ஜெபிங்க, ஒரு அவரு வேத வசனம் தியானிங்க, அவரோட திராட்சை தோட்டத்தில் உலாவுங்க. அந்த கனிகள், அழகான கனிகள், சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, எனக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுக்கணும்னு நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் சித்தமான அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.